வாரிசு அரசியல் ஒரு ஒரு பெரிய கேள்விக்குறியா தமிழகத்தில் உங்களை பொறுத்தவரையில் அது ஒரு அரசியல் ரீதியான எலக்ட்ரல் இஷ்யூவா இருக்குமா? இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், அது குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும். ஆட்சி அதிகாரம் வருகின்ற பொழுது அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக முடியும். அதுதான் வாரிசு அரசியல். அப்படிப்பட்ட வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. திரு கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற பொழுது மத்தியிலே திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருக்க வேண்டும். திருமதி இந்திரா காந்தி அம்மா அவர்கள் பிரதமராக இருந்தார்கள். திரு ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற பொழுது அங்கே வாரிசு அரசியல் என்று அன்றைய தினம் குறிப்பிட்டார்கள். இன்றைய தினம் அதே வாரிசு அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்க்கப்படுகிறது. இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். ஆகவே இன்றைக்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் ஊழல் நடக்கத்தான் செய்யும். இந்த நாட்டு மக்களை எதிர்பார்க்கின்றார்கள். ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதுதான் இந்த தேர்தலுடைய பிரதான லட்சியமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.